ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதோ, இன்று ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒருவேளை அந்த காரியம் நடக்காதுன்னு பல பேர் சொல்லலாம். உங்க கண்களுக்கு முன்னாடி அந்த காரியம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எந்த காரியத்தை மனதில் வைக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதிலே ஒரு மகிமையை நம்முடைய கண்கள் காண போகிறது. இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள அந்த மகிமையை நம்முடைய கண்கள் மூலமாய் ஆண்டவர் பார்க்க பண்ண போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னுடைய குடும்பம் கட்டப்படுமா? என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருமா? என்னுடைய வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவாரா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காரியத்தை குறித்து இருக்கிறதான விசுவாசத்தில் ஒரு பெரிய தடுமாற்றம் வரலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஒன்றும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எல்லாம் எதிராக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, நீ விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசித்தால் அந்த வியாதி சரி ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் அந்த கடன் சரி ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் அந்த சரீரத்தில் ஒரு பலனை கர்த்தர் தரப்போகிறார். இன்று ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆம் தகப்பனே, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவர் தான் பேசுறாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சொல்லுங்க முழு பலத்தோட, ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன். உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்க மகிமையை நான் என்னுடைய கண்ணால காண்பதற்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இரக்கம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இந்த 11வது அதிகாரம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம். அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லும்போது சூழ்நிலை சுத்தமா விரோதமாய் இருக்கிறது. அப்படின்னா இந்த 11ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, தான் நேசித்த லாசரு வியாதியாயிருக்கிறான். ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். அப்ப நம்ம பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கும், வசனம் கற்றுக் கொடுக்கும் போது 2 வசனத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனம் கூட என்னன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு கண்ணீர் விட்டார்.
இயேசு கண்ணீர் விட்டார். வேற வசனமே நமக்கு இல்லாம நம்ம நிறைய பேர் இந்த வசனத்தை தான் சொல்லுவோம். அப்போ வேதத்துல ஆண்டவர் ஒரு இடத்துல அழுறார் அப்படின்னா கண்ணீர் விட்டார்னா இந்த இடத்துல அவரால் என்ன பண்ண முடியும்னா அந்த துக்கம் தாங்க முடியல. ஏன்னா அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த லாசருடைய குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். ரொம்ப ஆண்டவர் இந்த லாசருடைய குடும்பத்தில் இருக்கிற மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவருக்கு ரொம்ப உறுதுணையாய், ஆண்டவர் நல்லா சாப்பிடணும், ஆண்டவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அவர்களும் இதை போல ரொம்ப நேசித்தார். ஆண்டவர் இவங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி கத்தர் வரார். அதனால ரொம்ப ஒரு நெருக்கமான குடும்பத்தில் தான் நேசித்த இந்த லாசரு வியாதியா இருந்தான். அவருக்கு நியூஸ் சொல்லி அனுப்புனாங்க, ஆனா அவர் வரல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த லாசரு மரித்து போனான். அந்த லாசரு மரித்து போய் 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆகுது. உங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு ஒரு முறைமை இருக்குது. என்ன முறைமை இருக்குன்னா, செத்து போன ஒரு மனுஷனுடைய ஆவி 3 நாட்கள் அங்கேயே சுத்திட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா ஆண்டவர் அவங்களுடைய நம்பிக்கை, ஒருவேளை 3 நாளைக்குள்ள உயிரோட எழும்பினா சுத்திட்டு இருந்த ஆவி எழும்பிச்சு அப்படின்னு சொன்னாலும் நினைச்சாரா தெரியல. ஆண்டவர் 4 நாட்கள் தாண்டி வரார். அப்போ அங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது பாசிபிளே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான அந்த சகோதரி கூட சொல்றா, ஆமா ஆண்டவரே, ஆமா எனக்கு ஃபெய்த் இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் இருக்குன்னா, மரித்து போன என்னுடைய சகோதரன் ஒரு நாள் உயிர் தழுவான். ஆனா இன்னைக்கு கிடையாது, மறுமையில உயிர் தழுவான். ஆனா இப்போ 4 நாள் ஆயிற்றே, நாருமே இது முடியாது. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ விசுவாசித்தால் உலகத்தில் இருக்கிறவங்க நடக்காதுன்னு சொன்னது, நீ விசுவாசித்தால் டாக்டர்கள் முடியாது அப்படின்னு சொன்னது, நீ விசுவாசித்தால் சுற்றி இருக்கிறவர்கள் நாருமே அப்படின்னு சொன்ன அந்த காரியம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு அதே சூழ்நிலையில யார் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். 4 நாள் ஆயிற்றே, முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அவன் எப்படி உயிரோட எழும்புவான்? அந்த சரீரம் கெட்டு போயிருக்கும், நாரும், அதுல புழு ஆரம்பிச்சிருக்கும், அந்த அளவுக்கு சொல்லலாம். ஆனா கர்த்தர் விசுவாசத்தை கனம் பண்ணி ஆண்டவர் மகிமையை காண பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள நம்ம நம்புகிற நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. நடக்காதுன்னு சொன்னவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க ஆச்சரியப்படுவார்கள். இனி இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க உங்களுக்கு நடக்கிற அந்த காரியத்தை பார்த்து பிரமிப்பார்கள். நல்ல கைகளை தட்டி ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பா, இது உங்க வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்க நம்புறோம் ஐயா, நாங்க விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற அத்தனை காதுகளிலையும் அந்த அற்புதம் நடப்பதாக. நீ மகிமையை காண்பாய். அந்த குடும்பம் ஆண்டவருடைய மகிமையை கண்டது போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற நாங்களும் அந்த மகிமையை பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது ஒரு 3 காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார்.
இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆண்டவர் எதற்காக இந்த இடத்துல கர்த்தர் தாமதம் பண்ணினார் அப்படின்னு சொன்னா, லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, அங்கே என்ன பண்றாருன்னா திரும்பவும் 2 நாட்கள் ஆண்டவர் என்ன பண்றாராமா? அங்கேயே ஆண்டவர் தங்குறார். ஆனா ஆண்டவர் இருந்த இடத்திற்கும் இந்த பெத்தானியா என்கிற இந்த கிராமத்திற்கும் எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய தூரம்லாம் இல்லை, பல கிலோமீட்டர்லாம் நடந்து வர வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர், 2 மைல் தூரம், அவ்வளோதான் இருக்குது. அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம இப்போ இங்கே சிவானந்த காலனி பக்கத்தில் இருக்கோம். நம்ம சர்ச்சில் இருந்து காந்திபுரம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வஉசி பார்க்குன்னு வச்சுங்களேன், இதோட கொஞ்சம் தூரம் கூட இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அவ்வளவு தூரத்திலிருந்து தான் நேசித்தவன் வியாதியா இருக்கிறான். தான் விரும்பின ஒரு குடும்பம் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அப்போ ஆள் சொல்லி அனுப்பி நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இவ்வளவு பக்கத்தில் இருந்துட்டு ஆண்டவர் வந்திருக்கலாம்ல, இவ்வளவு பக்கத்தில் இருந்துட்டு ஆண்டவர் ஏன் வராம இருந்தாரு? அப்போ இந்த இடத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்திற்கு வராததற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உருவாக்கணும்னு நினைச்சாரு. சீடர்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உருவாக்கணும்னு நினைச்சாரு. கவனிங்க, ஏற்கனவே அவரோடு கூட இருக்கிற சீடர்கள் அவரை விசுவாசிச்சதுனால தான் அவரை பின்பற்றுறாங்க, இல்லைன்னா அவரை பின்பற்றி இருக்க மாட்டாங்க. அப்போ ஏற்கனவே சீடர்களுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனா கர்த்தர் இந்த இடத்திலே லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு ஆண்டவர் வராம இருந்தது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவன் இன்னொரு விசுவாசத்தான் ஆண்டவர் உருவாக்க போறாரு. ஏற்கனவே தான் விசுவாசம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இன்னொரு விசுவாசத்தை ஆண்டவர் எழுப்பணும்? அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எங்க அற்புதத்தை பண்றாரு அப்படின்னா, கானா ஊர் கல்யாண வீட்டுல கர்த்தர் என்ன செய்யறாரு? அற்புதத்தை செய்யறாரு. செஞ்ச உடனே சீடர்களுக்குள்ள என்ன வருது? ஃபெய்த், விசுவாசம் வருது. அதற்கு பிறகு ஆண்டவர் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அனைத்து அற்புதத்திலையும் அவர்களுக்குள்ள என்ன வருதுன்னா விசுவாசம் வருது. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். வாசிக்கலாம். நீங்க 11ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். 37வது வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவர்களில் சிலர் குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா? இன்னொரு விஷயம் கூட வாசிங்களேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அவர்களில் சிலர் குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாவாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா என்றார்கள். கவனிங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க. ஆண்டவருடைய தாமதம்
கர்த்தருடைய தாமதம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு 55வது நாள் ஏசப்பா பேசுறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரத்துல ஆண்டவர் பிரச்சனைன்னு அறிஞ்சிருந்தோம், இது அவசரம்னு அறிஞ்சிருந்தோம், தன்னுடைய பிரியமான குடும்பம்னு அறிஞ்சிருந்தோம், 2 கிலோமீட்டர் ரொம்ப பக்கத்துல இருந்துட்டோம். அவர் ஏன் காலதாமதம் பண்ணினார்? அவர் எதுக்காக லேட் பண்றாரு? ஏன் ஆண்டவர் வரல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவர்களில் சிலர் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப வந்துட்டாரு, லாசருடைய வீட்டுக்கு பக்கத்துல வராரு. வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவரை பற்றி தெரியும், இயேசுவை பற்றி தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, குருடருடைய கண்களை திறந்த இவனை அப்படி சாகாமல் இருக்க அப்படின்னா, இவர்களுக்கு ஏசப்பா மேல விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் இருக்குன்னா, இவர் குருடருடைய கண்களை திறப்பார் என்ற விசுவாசம் இருக்கு, இவர் தண்ணீரை திராட்சரசமா மாத்துவார் என்ற விசுவாசம் இருக்கு, இவர் நோயாளிகளை சுகப்படுத்துவார் என்ற விசுவாசம் இருக்கு. ஆனா என்ன விசுவாசம் இல்ல? ஹலோ, என்ன விசுவாசம் இல்ல? மரித்தோரை உயிரோட எழுப்புறார் அப்படின்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்ல. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கு முன்னாடி எத்தனையோ அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆனா யாரையுமே அவர் உயிரோடு எழுப்பின அற்புதத்தை செய்யல. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி இன்னைக்கு இவர் இவ்வளவு அழுறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அவன் உடம்பு நல்லா இல்லாம இருக்கும்போது குருடருடைய கண்களையே திறந்த இவருக்கு அவனுடைய வியாதியை சரி பண்ண முடியாதா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவன் உடம்ப சரி பண்ணி இருக்கலாம்ல, அவனை சாகாம இருக்க வைக்கலாம்ல, அந்த பவர் அவருக்குள்ள இருக்குல்ல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவங்க சுத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா தேவன் அவர்களுக்கு தாமதம் பண்றதற்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பா இதுவரைக்கும் நீ என்ன விசுவாசித்த, இதுவரைக்கும் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு, இந்த அற்புதத்தை செய்வாரு அப்படின்னு நிறைய காரியத்திற்கு நீ என்னை விசுவாசித்தாய். ஆனா இனி உனக்கு யாருமே செய்ய முடியாத, இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத, இதுவரையிலும் நீங்கள் பார்த்திராத, நிறைய பேருடைய யோசனையில கூட எட்டாத ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன் என்கிற அந்த விசுவாசத்தை வளர்த்துகிறதற்காகத்தான் கர்த்தர் தாமதம் பண்ணினார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya, ஹalleluya, thank you Jesus, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலையும் நீங்கள் பார்த்திராத ஒரு அற்புதத்தை, இதுவரையிலும் பார்த்திராத ஒரு வெற்றியை கர்த்தர் என்னுடைய கண்களிலே காண பண்ண வேண்டும் என்பதற்காக தான், நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வளர்த்துகிறதற்காக தான் கர்த்தர் தாமதம் பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒன்று செய்ய போறாரு. இதுவரைக்கும் நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பினது வேற. இதுவரைக்கும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ காரியத்தை கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா சில காரியத்துல நமக்கு இன்னும் நம்பிக்கை வரல. சில காரியத்தை நினைக்கும் போது நடக்குமா நடக்காதான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனா இந்த 100 நாளைக்குள்ள கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்தை உருவாக்க போறாரு, ஒரு விசுவாசத்தை உருவாக்க போறாரு. இதுவரையிலும் நடந்துட்டு இருந்த அற்புதம் அல்ல, இதுவரையில் நம்முடைய கண்களால் பார்த்த அற்புதம் அல்ல, இதுவரையிலும் காணாத, இதுவரையிலையும் பெற்றிராத ஆமென் ஒரு அற்புதத்தை நம்முடைய கண்கள் பார்க்கிறதற்கு என் விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறார்னா, கர்த்தர் வளர்த்த போகிறார், கர்த்தர் வளர்த்த போகிறார். கைகளை உயர்த்தி அப்பா சமூகத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், காண்பாய். எனக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை என் கண் முன்னாய் கர்த்தர் செய்ய போறாரு.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றியப்பா ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆமென் இதுவரையிலையும் நாங்கள் பார்த்தது அல்ல. இனி ஒரு புதுமையான அற்புதத்தை எங்க கண்கள் பார்க்கிறதற்கு எங்க விசுவாசத்தை நீர் பலப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த அற்புதத்தை நாங்கள் காண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Amen. இதுவரையிலையும் சீடர்கள் எல்லாம் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினதை, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதை அவங்க இதுவரைக்கும் காணவே இல்லை, இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. ஆனா இப்போ அவர்களுக்குள்ள ஒரு புது விசுவாசம் உண்டாகிறது, ஒரு புது நம்பிக்கை உண்டாகிறது. என்னன்னா, என் ஆண்டவர் வெறும் குருடருடைய கண்களை திறக்கிறவர் மட்டுமல்ல, என்னுடைய ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர் மட்டுமல்ல, என்னுடைய ஆண்டவர் வியாதியை சரி செய்கிறவர் மட்டுமல்ல. என் ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். ஒரு நியூ ஃபெய்த், ஒரு புது விசுவாசம், ஒரு புதிய காரியத்தை நீங்க நம்ப போறீங்க. இதுவரைக்கும் நடக்காத ஒன்றை நடக்கும் என்கிற அந்த ஃபெய்த்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வளர்த்த போறார். இந்த 100 நாட்களில் உங்களுடைய விசுவாச அளவை ஆண்டவர் அடுத்த லெவல் கொண்டு போறார். ஆமென். எத்தனை பேர் இந்த கிருபைக்காக ஜெபிக்க போறீங்க? ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மேல நமக்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசம் இருக்கு. நோய்களை ஆண்டவர் சரி பண்ணுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? கண்டிப்பா நமக்குள்ள இருக்குது. ஆனா நம்முடைய விசுவாசம், எல்லாருடைய விசுவாசம் எதுல இருக்குன்னா ஒரு லிமிட்ல தான் இருக்குது, ஒரு லிமிட்ல தான் இருக்குது. ஆனா பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் என்கிறது அப்படி இல்லை. அவங்க வேற லெவல்ல விசுவாசிச்சாங்க. எப்படி அப்படின்னா, பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டது என்று என்ன அறிந்திருந்த போதிலும். நம்முடைய விசுவாசம் எது வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய விசுவாசம் எது வரைக்கும் இருக்கும்? பத்திரத்துல கையெழுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு விசுவாசம் இருக்கும். ஆனா கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா சொல்லுங்க, கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஃபார்ம்ல கையெழுத்து வராத வரைக்கும் விசுவாசிப்போம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஆனா கையெழுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் ஃபைலை மூடி கொண்டு போய் வச்சிருவோம். ஆனா தானியேலுடைய விசுவாசம் என்ன விசுவாசம்னா, பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். ஆமென். நம்ம ஒரு பலவீனத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணி நம்ம விசுவாசிப்போம். எது வரைக்கும்னா, போய் மெடிக்கல்ல போய் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை கையில பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர் விடுதலை தருவார், ஆண்டவர் எடுத்து போடுவார், ஆண்டவர் இல்லாமல் பண்ணுவார் அப்படின்னு விசுவாசிப்போம். ஆனா டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் ரிசல்ட் பிளட் ரிசல்ட் நம்முடைய கையில ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணி கொடுத்துவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்முடைய விசுவாசம், நிறைய பேருடைய விசுவாசம் என்ன பண்ணோம்னா அப்படியே தளர்ந்துரும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு சுற்றி இருந்த சீடர்களுக்கு கர்த்தர் தாமதம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க விசுவாசத்தினுடைய அளவை அதிகப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்பினார். உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வேலையில ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் உங்க விசுவாச அளவை பெருக பண்ணும். உங்க விசுவாச அளவை பெருக பண்ணுகிறது போல நீங்க இனி நிறைய பேருக்கு முன்னாடி சந்தேகத்தோட சொல்ல மாட்டீங்க. ஆமென். சந்தேகத்தோட சொல்ல மாட்டீங்க, நீங்க தைரியத்தோடு சொல்லுவீங்க. நீங்க அடுத்து சொல்லும் போது கர்த்தர் செய்வாருன்னு நீங்க முழு நிச்சயத்தோடு சொல்லுவீங்க. காரணம் என்னன்னா, உங்க விசுவாச அளவையும் என் விசுவாச அளவையும் பெருக பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய காலதாமதம் அப்படின்னா டிலே. எதுக்காக ஆண்டவர் பக்கத்திலே இருந்த அந்த கிராமத்தில் லாசரு
தான் நேசிக்கிற லாசரு வந்து வியாதிப்பட்டிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சும் பெத்தானியாவுக்கு 2 மைல் தூரம் தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் வராம எதுக்கு ஆண்டவர் காலதாமதம் பண்ணினார்? வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தையும் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவரோடே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரு அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த 2 வசனத்திலையும் வாசிக்கும் போது கர்த்தர் தாமதம் பண்ணினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் 2 நாட்கள் தாண்டி வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்குது. அதை தான் நம்ம இந்த இடத்துல வாசிச்சோம். என்னன்னா, காத்திருத்தல் கர்த்தர் ஒரு பெரிய கழிகூறுதலுக்கு நேராய் கொண்டு போகிறதற்காக தான் ஆண்டவர் இந்த டிலேய, இந்த தாமதத்தை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்தார். இப்போ இவங்க காத்திருந்தது 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எப்படி முடியுது அப்படின்னு சொன்னா, அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனானான். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, இந்த தாமதத்தை எதுக்கு அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கழிகூற பண்ண போகிறார். கழிகூற பண்ண போகிறார். நான் நம்புறேன் உங்களுடைய தாமதங்கள் கழிகூறுதலாய் மாறும். ஒரு பெரிய கழிகூறுதல் உங்களுக்கு உண்டாகும். இதுவரையிலையும் இல்லாத ஒரு கழிகூறுதல். இந்த லாசரு இந்த குடும்பத்துல எத்தனையோ சந்தோஷங்கள் வந்திருக்குது, எத்தனையோ சந்தோஷங்கள் இருந்திருக்கிறது. இயேசு வந்தது ஒரு சந்தோஷம், இயேசு தன்னுடைய வீட்டில் சாப்பிட்டது ஒரு சந்தோஷம், அவங்க தன்னை நேசிக்கிறது எல்லாம் சந்தோஷம். ஆனா இப்போ இந்த அற்புதத்திற்கு பிற்பாடு இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதிய ஒரு சந்தோஷம் அவங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. அது என்னன்னா, கர்த்தர் அவர்களை கழிகூற பண்ணினார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஆமேன். அவர்கள் சோர்ந்து போவது இல்லை. ஆமேன். காத்திருக்கிறவர்களுக்கு பெரிய பவர், காத்திருக்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். என்னன்னா, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 40ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாமா? 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த வசனத்தை நீங்க ஏசாயா 28வது அதிகாரத்துல வாசிக்கும் போது, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. அப்போ ஆண்டவருடைய பவர், ஆண்டவருடைய குணம் என்னன்னா, அவர் இளைப்படையாதவர், அவர் சோர்ந்து போகாதவர். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அவர்களும் யாரை போல மாறுவார்கள் என்றால், கர்த்தரை போல. அவர்கள் இளைப்படைவதும் இல்லை, அவர்கள் சோர்ந்து போவதும் இல்லை. ஆமேன். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாம், கர்த்தருடைய தாமதம், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தாமதத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு.
இந்த டிலே பண்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் என்னை களிகூர பண்ண போகிறார். இந்த காரியம் நடந்த பின்பு நான் களிகூர்ந்து மகிழ போகிறேன். இது எனக்கு முதல்ல கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு களிகூறுதல் எனக்கு இருந்திருக்காது. ஆனா இவ்வளவு லேட்டா கிடைச்சதுனால அதை குறித்த சந்தோஷம் மிக பெரியதா இருக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில இந்த எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா, இந்த 2 days அவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி 2 நாள். ஏன் அப்படின்னா, இந்த 2 நாளுக்கு முன்னாடி மட்டும் அவர் வந்திருந்தாருன்னா லாசரு என்ன பண்ணிருக்கலாம்? சுகமா இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள் இந்த 2 நாட்கள். அதே போல யோசேப்புனுடைய வாழ்க்கையில நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் என்ன வருஷம் அப்படின்னா, அந்த கடைசி 2 வருஷம், கடைசி ஒரு 2 years. ஏன் அப்படின்னா, அந்த வருஷத்துல தான் அவன் என்னன்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்டே வருது. அவனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லி பானபாத்திரக்காரனுடைய தலைவனை அனுப்பிவிட்டு எப்படியாவது இவன் போய் பேசி என்ன யோசேப்பு என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஞாபகம் வராதா, இன்னைக்கு ஞாபகம் வராதா, இன்னைக்கு ராஜாட்ட அவன் பேச மாட்டானா அப்படின்னா, யோசேப்பு என்ன நினைச்சார் அப்படின்னா, ஏதாவது ராஜாவிட்ட சொல்லி இந்த இடத்துல இருந்து என்ன விடுதலையாக்கி என் சொந்த ஊருக்கு என்ன அனுப்பி வச்சா போதும், என்னுடைய நாட்டுக்கு என்ன அனுப்பி வச்சா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அப்பா பார்த்துக்குவாரு, நான் மற்ற காரியத்தை நான் பார்த்துக்குவேன். அந்த மாதிரி தான் அவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் அந்த 2 வருஷம் அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய அவருடைய சிந்தையிலிருந்து யோசேப்பா ஆண்டவர் எடுத்து போட்டார். கர்த்தர் மறக்கும்படியாய் பண்ணினார். ஆண்டவர் டிலே பண்ணினார். எதுக்கு டிலே பண்ணார் அப்படின்னா, கர்த்தர் யோசேப்புக்கு சின்ன சந்தோஷத்தை கொடுக்க விரும்பல, சின்ன சந்தோஷத்தை கொடுக்க விரும்பல. நீ இத்தனை வருஷம் நீ பாடுபட்டிருக்கிற, நீ இத்தனை வருஷம் நீ கண்ணீர் வடிச்சிருக்கிற, நீ இத்தனை நாட்களும் அவமானப்பட்டிருக்கிற, இத்தனை நாட்கள் பட்ட அவமானத்தை ஒரு சின்ன சந்தோஷத்துல முடிக்கிறதுக்கு கர்த்தர் நினைக்காம, கர்த்தர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நினைக்கிறார். இதுவரையிலும் அனுபவித்திராத ஒரு களிகூறுதலை, ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்பினதுனாலதான் இந்த காலதாமதத்தை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சிலரை ஆண்டவர் மறக்க பண்ணினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, சிலர் மறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, சிலர் நம்மளை கைவிட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதுவரையிலும் இல்லாத ஒரு களிகூறுதலை உன் கண்கள் காண போகிறது. அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இதுவரையிலும் பார்க்காத ஒரு சந்தோஷம் உங்க குடும்பத்தில். அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய சந்தோஷத்தை கொடுக்க, ஹல்லேலூயா, அதற்காக தான் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் இதை நம்ப போறீங்க? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. சொல்லுங்க, நான் நம்புறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை தரக்கூடாதா? என் பிள்ளையினுடைய அந்த காரியத்தை மட்டும் நான் பார்த்துட்டு கண்ணை மூட மாட்டேனா? இந்த ஒரு அற்புதம் என்கிற இந்த சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு எத்தனையோ பேர் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் உனக்கு ஒரு களிகூறுதலை, ஒரு ஸ்பெஷலான களிகூறுதலை, ஆமென், ஒரு ஸ்பெஷலான களிகூறுதலை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நம்முடைய ஞானம் ரொம்ப சிறியது, ஆனா அவருடைய ஞானம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்னா, யோசேப்பு மாதிரி தான் நம்ம நினைப்போம். யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்துல சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த இடத்துல வர்றதற்கு நான் எந்த தீங்கும் செய்யல. அதே போல சொல்றார், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் அல்ல, நான் வெளியூரு, நான் எபிரேயனா இருக்கிறேன், என்னை இந்த இடத்துல தெரியாம கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, யோசேப்புனுடைய மனசுல எகிப்துல தலைவனாகணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள இல்லை.
எகிப்துல வந்து ராஜாவுக்கு பெரிய ராஜாவுக்கு முன்னாடி பெரிய அரசன் இதெல்லாம் இல்லை. யோசேப்பினுடைய நினைவு என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த இடத்தை விட்டு நான் போனா, சொல்லுங்களேன், இந்த இடத்தை விட்டு நான் போனா போதும், இந்த இடத்தை விட்டு நான் தப்பிச்சா போதும். இத்தனை நாட்களும் பட்ட கஷ்டத்திற்கு அவன் நினைக்கிற ஒரே ஒரு ஆன்சர், எப்படியாவது என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போனா போதும். ஆனா வேதம் சொல்லுகிறது திருப்பி அகைன் 2 years, 2 வருஷம். அது ரொம்ப உங்களுக்கு இதுவரைக்கும் காத்திருந்தது கூட உங்களுக்கு பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா இப்போ லாஸ்டா, இப்போ கடைசியா காத்திருக்கிற இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப வேல்யூவா தெரியலாம். இதுதான் உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்கலாம். இதுதான் உங்களுக்கு மனசுல ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கலாம். இது வரைக்கும் நான் காத்திருந்தேன், அது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆண்டவர் ஏன் தாமதம் பண்றாருன்னு எனக்கு தெரியலையே, கர்த்தர் ஏன் இவ்வளோ டிலே பண்றாருன்னு தெரியலையே. ஆமென். மார்த்தாள் மரியாளுக்கு அந்த 2 நாட்கள் தான் பெரிய பெரிய நாள். இந்த 2 நாட்கள் தான் பெரிய விஷயம். இந்த 2 days தான், அவங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுகிற அந்த 2 நாட்களும் கர்த்தர் நினைச்சிருந்தா ஒரு ஓட்டமா வந்துட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள வந்து பார்த்துட்டு அகைன் திரும்பி போயிருக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி அப்படியே பார்த்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்யல. ஏன் செய்யல அப்படின்னு சொன்னா, மார்த்தாளே, மரியாளே, லாசருவே, இதுவரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ணலைன்னா நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கவே இல்லை. இந்த மார்த்தாள் மரியாளுடைய லைஃப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இந்த அடுத்த பாயிண்ட்ல சொன்ன மரியாளுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இவங்க யாருக்குமே ஆதரவு யாருமே இல்லை. இவங்க 3 பேருமே அம்மா அப்பா இல்லாம தனியாய் வாழ்ந்தவர்கள். அவங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் குஷ்டரோகியா இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள். இவங்க குடும்பம் மட்டும் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாருடைய இவங்க 3 பேருடைய ஹிஸ்டரி வந்து ரொம்ப வித்தியாசமான ஹிஸ்டரி. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் கல்யாணம் காட்சி அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கூட நீங்க என்ன பண்ணலைன்னா நீங்க பார்க்கல. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று செய்ய போறேன். ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு புதிய மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து, அதனாலதான் ஆண்டவர் காலதாமதம் பண்ணினார். இந்த மார்த்தாள் மரியாளுடைய அதே சூழ்நிலையில இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் இன்றைக்கு தட்டி எழுப்புகிறார். இல்ல மகளே, இதுவரைக்கும் நீங்க பிறந்ததிலிருந்து ஒரு சந்தோஷத்தை கூட பார்க்கல. இந்த காரியத்துல டிலே ஆயிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீங்க இந்த தேசத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் இதுவரையிலும் பார்த்திராத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நிச்சயமாய் காண பண்ண போகிறார். நல்ல கரங்களை தட்டி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, சொல்ல சொல்ல அந்த மகிமை. ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயமா சொல்றேன், இந்த 100 days ஜெபம் எதற்காக அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இதுவரையிலும் பார்த்திராத, இதுவரையில் நீங்கள் அனுமதித்திராத ஒரு புதிய சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாகத்தான் இந்த ஜெபத்தை. இது உங்களுக்கு அப்படியே நடக்கும். நீங்க நிறைய பேரு சாட்சி நீங்கள் சொல்லுவீர்கள், நிச்சயமா சாட்சி சொல்லுவீங்க. அந்த விஷயம் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா கூட நீங்க இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அது லேட்டாக ஆக அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஈஸியா சீக்கிரமா கிடைச்சவங்களுக்கு அதனுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சிலதை காலதாமதமா கொடுக்கிறாருன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மகிழ்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. நம்பர் 1,
முதலாவதாக ஆண்டவர் காலதாமதம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இதுவரையிலும் பார்த்திராத ஒரு அற்புதத்தை பார்த்து காண்பித்து உங்க விசுவாச அளவை கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எதுக்கு டிலே பண்றாருன்னா, கர்த்தருடைய தாமதம் இதுவரையிலும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு களிகூறுதலை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படியாகத்தான் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். ஆமோதிக்கிறீர்களா? நம்பர் 3, மூன்றாவதாக இந்த காரியத்தை தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாமே? ஆமேன். நீங்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்கலாமா? 28, 29. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். கவனிங்க, நீங்க 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமேன். 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய டிலே. ஆண்டவர் எதுக்கு இங்க டிலே பண்றாரு? நான் சொன்னேன்ல, இந்த மார்த்தாள், மரியாள், லாசருக்கு இவங்க பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னா, இந்த மரியாள் ஏற்கனவே ஒரு இடத்துல நீங்க குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே, அப்படின்னா இவங்க ஊர்ல தான், இதே ஊர்ல யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த குஷ்டரோகியாகிய இந்த சீமோன், இந்த பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருக்கிற இந்த சீமோனுடைய வீட்டில் ஆண்டவர் வர்றாரு. இந்த சீமோன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரை வருந்தி அழைத்தார். எதற்காக அழைச்சார் அப்படின்னு சொன்னா, அவர் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆகினதற்காக அவருக்குள்ள ஒரு நன்றி உணர்வு இருக்குது. அப்படின்னா எப்படியாவது ஒரு நம்ம ஊர்ல இல்ல நம்ம ஏதாவது ஒரு அற்புதம் நடந்த உடனே ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வைப்போம்ல, ஒரு நன்றி அறிதல். அதனால நம்முடைய குஷ்டரோகத்தை ஆண்டவர் இப்படி சரி பண்ணிட்டாரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த சீமோன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வீட்டுல ஒரு விருந்து ஒண்ணா ஒழுங்குபடுத்துறாரு. அந்த விருந்துக்கு ஏசப்பா வர்றாரு. வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற ஒரு தைலத்தை என்ன பண்றாங்கன்னா, அவருடைய பாதத்துல உடைச்சு ஊத்தி தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறாங்க. உடனே நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பாவியான ஒரு ஸ்திரீ இவருடைய காலில் தொடுறது இவருக்கு தெரியல. அப்போ இந்த மரியாள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பாவியான ஒரு ஸ்திரீயாய், அப்படின்னா அவங்களுடைய முன்னாடி வாழ்க்கை ரொம்ப ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஆனா இயேசுவை இப்ப அறிஞ்சு அவருடைய பாதத்துல போய் அவங்க விழுந்து இப்ப ரட்சிக்கப்பட்டாங்க, இப்ப மாறிட்டாங்க, இப்போ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பமாய் மாறிட்டாங்க. இப்பதான் ஏசப்பா இவங்க வீட்டுல அடிக்கடி வந்துட்டு போறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏசப்பா இந்த இடத்துல லாசரு வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு கர்த்தர் திரும்பவும் 2 நாள் வராம டிலே பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தூரத்துல வராரு. ஏசப்பா வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா, ஓடி போறாங்க. எங்க ஓடி போறாங்கன்னா, அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தெருவுக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனா யார் போல பொதுவாக மார்த்தாள் தான். என்னன்னா, மார்த்தாளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரொம்பன்றதை விட சாப்பாடு கொடுக்கறதுல இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறது யார் அப்படின்னா மார்த்தாள் தான். ஆனா இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் ஓடி போறா. ஆனா மரியாளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள நம்மளை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கோவம். அப்படின்னா இவ்வளவு கூட்டும் வரலையே, இத்தனை சொல்லி அனுப்பியும் வரலையே, இவ்வளவு பக்கத்துல இருந்தும் வரலையே, இவர் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம்ல, ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல. உடனே ஆண்டவர் வழியில என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, மரியாள் எங்க காணோமே. எப்போ ஏசப்பா வந்தாலும் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு? இந்த மரியாள் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க.
ஆனா இவருக்கு ஆச்சரியமா இருக்குது. ஓ, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோச் தான் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து மரியா எங்கன்னு கேட்ட உடனே இந்த மார்த்தாள் ஓடி வந்து சொல்றா, எப்பா வந்த உடனே அவர் யாரை தான் கேட்டாரு, வந்த உடனே ஒன்னதான் கேட்டாரு. கேட்டார்னு சொன்ன உடனே இந்த மரியாள் நம்மள மாதிரி நம்ம கோவிச்சுக்குவோம், ஆனா அடுத்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், சாரி ஏசப்பா உங்களை தெரியாம நான் கோவிச்சுக்கிட்டேன், நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்ற உடனே எந்திரிச்சு என்ன பண்றாங்கன்னா அவரிடத்துல போய், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரையானால் என்னுடைய என்னுடைய சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், மரிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன உடனேயே வேதம் சொல்லுகிறது, இந்த தைலத்தை திரும்ப அவருடைய பாதத்துல உடைக்கி ஊற்றும் போது அந்த வீடு முழுக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா வாசனையினால நிரம்பிருச்சு. அந்த வீடு முழுக்க ஒரு சந்தோஷம் உண்டானது. கர்த்தர் இன்னைக்கு மூன்றாவது வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய டிலே, ஆண்டவருடைய தாமதம் எதற்கு அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்துல கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு வாசனை கடந்து வர போகிறது. ஒரு புது வாசனை எழும்ப போகிறது. அந்த வாசனை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அநேகம் பேருக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த வாசனை தெரிகிற நாள் உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வீட்டில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அந்த அதிசயத்தை அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த வாசனை தெருவுக்கு கடந்து போக போகிறது. அந்த வாசனை அந்த மாவட்டம் முழுவதும் சொந்தங்கள் அறிகிற அளவிற்கு அந்த வாசனையை கர்த்தர், ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்பொழுது இயேசு, அவளை விட்டு விடுங்கள், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் அப்படின்னா, ரெண்டாவது திரும்பவும் என்ன பண்றாருன்னா இன்னொரு திரவியத்தை கொண்டு உடைச்சு ஊத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதை எதுக்கு இப்படி உடைச்சு ஊத்துறாங்க, எதுக்கு இதை வேஸ்ட் பண்றாங்க? உடனே ஆண்டவர் சொல்றார், இல்ல விட்டுரு, ஏன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல மரியாளுக்கு ஒரு பெரிய யோசனை வருது. என்னுடைய சகோதரனையே இவர் உயிரோட எழுப்பி இருக்கிறாரு, இவர் கண்டிப்பா என்ன பண்ண போறவர்ல, இவர் மரிக்க போகிறவர் அல்ல, இவர் உயிரோடு இருக்கிற இயேசு. அதற்காக வைத்திருந்ததை முன்கூட்டியே அவருடைய பாதத்திலே அவள் ஊற்றிவிட்டாள். ஒரு புதிய வெளிப்பாடு உண்டானது. ஒரு புதிய விஷன் கர்த்தர் அவளுக்கு தந்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 10 டைம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அப்படியே மனசார நாம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நாம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண போகிறேன். ஆமென். அந்த வாசனை திரவியம் அந்த வீடு முழுக்க முழு குடும்பமும் நன்மையினால் நிறையப்பட்டது போல உங்க குடும்பத்தை கர்த்தர் வாசனையினால் நிரப்ப போகிறார். அந்த கெட்ட வாசனை உங்க வீட்டை விட்டு, அந்த கெட்ட சாட்சிகள் உங்க வீட்டை விட்டு விலகி இப்பொழுது உங்க குடும்பத்தில் நல்ல வாசனை உங்க குடும்பத்தில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியே போகிறது. உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சக்திகள் வெளியே போகிறது. கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். புறக்கணிக்கப்பட்ட அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஜனங்கள் எல்லாரும் தள்ளின அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். லாசரு, இந்த மரியாள், மார்த்தாள், இந்த 3 பேரும் அந்த கிராமத்திலே ரொம்ப தனியா இருந்தவங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யார் பட்சத்துல ரொம்ப இறங்குவார் அப்படின்னா, ஒடுக்கப்படுகளுடைய பட்சத்துல ஆண்டவர் இருக்கிறவர். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, அதனால இந்த தெருவிலேயே இந்த ஊர்லேயே ரொம்ப அற்பமா நினைக்கப்பட்ட குடும்பம் என்ன குடும்பம்னா இந்த மார்த்தாள், மரியாள், லாசருடைய குடும்பம். இப்போ அந்த குடும்பத்திலேருந்து என்ன வருது அப்படின்னா,
ஒரு பெரிய வாசனை. ஹல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசித்தார். எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இது வரைக்கும் குஷ்டரோகியா இருந்த குடும்பம்னு பேர் எடுத்த குடும்பம், இது வரைக்கும் அந்த வீட்லையா 2 பிள்ளைங்க இருக்காங்க இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்ன குடும்பம், அந்த வீட்லையா ஒரு பையன் இருக்கான் அவன் சரியான நோயாளிங்க அப்படின்னு சொன்ன அந்த குடும்பத்துல, ஐயோ இந்த குடும்பம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது, அந்த வீட்டில் ஆம்பளை ஆட்களே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு குடும்பம், சின்ன வயசுல அந்த பிள்ளை அப்படி செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்ன குடும்பம், இது என்னமோ ரொம்ப இயேசுவை நேசிச்சாங்க, என்னமோ ஏசப்பாவுக்கு கூட இருந்தாங்க அவர், ஆனா அவன் வந்து உடம்பு நல்லா அழுக்கான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல 2 கிலோமீட்டர் இருந்ததுக்கு அப்புறமே வரல, ஒரு அற்புதம் நடக்கல அப்படின்னு சொன்ன அந்த குடும்பம், இப்ப அந்த குடும்பத்துல இருந்து என்ன வருது அப்படின்னா ஒரு வாசனை. ஹல்லேலூயா. இப்ப அந்த தெருவில் யாராவது ஒருத்தர் லாசருடைய வீடு எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, உயிரோடு எழுந்தானே, மரிச்சு 4 நாளாய் உயிரோடு இருந்தா அந்த லாசரு வீடா, அந்த ஐயோ போங்கப்பா போங்கப்பா, அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமான வீடு, இயேசு அற்புதம் செய்கிற வீடு. ஹல்லேலூயா. அந்த வீட்டை கர்த்தர் அந்த பட்டணத்திற்கு ஒரு ஐகானா மாற்றினார், அந்த பகுதிக்கு கர்த்தர் ஒரு ஐகானா மாற்றினார். நான் நம்புறேன் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த 100 நாளைக்குள்ள உங்க குடும்பத்திற்கு உங்க சொந்தங்கள் மத்தியில அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைப்பதாக, உங்களுக்கு காலதாமதமாகிற அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அந்த மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், திருமண தடைகள் மாறட்டும், அந்த கடன் பிரச்சனை மாறட்டும், அந்த சம்பள உயர்வு கொடுக்கட்டும். எந்த இடத்துல அவமானப்பட்டுச்சோ, எந்த தெருவில் அவமானப்பட்டுச்சோ, அப்பா இப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வாக்கு கொடுத்தீரே, அந்த வார்த்தையின்படி இப்பொழுது ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி லாத்தானா மாரா ஹத்தாரா போரா ஹதலரமா லீதாராமா இயேசுவே மகிமை 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 மகிமை. இந்த வார்த்தையின்படி அப்படியே நடப்பதற்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். கைகளை தட்டி யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பாடுவோம் குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாற்றுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாற்றுவே, பாடும். இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட. கைகளை மேல கட்டி யாக்கோபே நீ வேரூன்றுவாய், இயேசுவே இப்போ அந்த வேர் காய்த்து சத்தமாய் போது, காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன்,
உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்கு. இப்ப சொல்லும் யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய், நீ வேறு ஊன்றுவாய். போதே காய்ந்து சொல்லும் போதே குலுங்கிடுவா, காய்ந்து கனிதருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. சேர்ந்து சொல்லும் நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. ஆடும் நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், அவருக்கு ஊழியம் செய்து. கையர் என் மகனே நீ வேறு ஊன்றுவாய், என் மகனே நீ வேறு ஊன்றுவாய். போதே பாடுங்க, நடக்கட்டும் ஆண்டவரே. எசப்பா எசப்பா, இந்த பூமி எல்லாம் அப்படியே நடக்கட்டும். சொல்லுங்க, புதிய புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு. கைகளை மேல தட்டி யாக்கோபே அடங்கட்டும். இப்போ அந்த லாசருடைய வீடு, அந்த மார்த்தாள் மரியாளுடைய வீடு, இப்போ அந்த அற்புதம் நடக்கட்டும். மரித்த லாசரு வெளியே வரட்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொன்னீங்க. இந்த 55வது நாள் அந்த அற்புதம். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. ஹalleluya, ஹalleluya, ஆமென்.